ஸ்ரீ அவந்தி திருத்தல மகாத்மியம் 43ஆம் அத்தியாயம். உஜ்ஜயினி என்ற பெயரின் மகத்துவம். சனத்குமாரர் கூறினார், வியாசமா முனிவரே, கவனமாக கேளுங்கள். ஒரு மன்வந்திரத்தில் இந்த நகரம் எவ்வாறு உஜ்ஜயினி என்று அழைக்கப்பட்டது என்பதை நான் விளக்குகிறேன். அனைத்து தைத்தியர்களின் தலைவரான திரிபுரா என்ற ஒரு பெரிய தைத்தியர் பிரம்மதேவரை சாந்தப்படுத்துவதற்காக மிக கடுமையான தவம் செய்தார். கோடை காலத்தில் பிரகாசமான சூரிய ஒளியிலும் கூட அவர் நெருப்பை நாடினார். மழை காலத்தில் சக்தி வாய்ந்த மேக வெடிப்புகளையும் மேற்கொண்டார். அவர் சுய மறுப்பை பயிற்சி செய்து குளிர்காலத்தில் ஒரு நீர் தேக்கத்தை நாடினார். அவர் வாடி போகும் இலைகளையும் தண்ணீரையும் உட்கொண்டு உணவுக்கான அனைத்து வழிகளையும் இழந்து காற்றை மட்டுமே உட்கொண்டார். காயத்ரி விரதத்தை ஏற்றுக்கொண்டு அதன் அனைத்து தனிப்பட்ட உடைமைகளையும் ஏற்றுக்கொள்வதையும் கைவிட்டார். இந்த முறையில் செய்ய மிகவும் கடினமான ஒரு 1000 ஆண்டுகள் அவரால் செய்யப்பட்டது. 1000 ஆண்டுகள் நிறைவடைந்ததும் பிரம்மதேவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து கூறினார், மிகச்சிறந்த அசுரரே, நீங்கள் விரும்பும் எந்த வரத்தையும் என்னிடம் கேட்கலாம். நான் அதையெல்லாம் தங்களுக்கு வழங்குவேன். பிரம்மதேவர் இவ்வாறு கூறியவுடன் திரிபுரா என்ற தைத்தியர் உடனடியாக தனது உறுதியான சபதத்திற்கு ஏற்ப பிரம்மதேவரிடம் கூறினார். திரிபுரா கூறினார், பிரம்மதேவரே, தாங்கள் உங்கள் மனதில் மகிழ்ச்சி அடைந்து எனக்கு ஒரு வரத்தை வழங்க விரும்பினால் தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள், பிசாசங்கள், உரகர்கள் மற்றும் இராட்சசர்களால் கொல்ல முடியாத ஒருவராக என்னை ஆக்குவீராக. நான் இந்த வரத்தை தேர்ந்தெடுக்கிறேன். பிரம்மதேவர் கூறினார், அன்பானவரே, இது அப்படியே இருக்கட்டும். எந்த பயமும் இல்லாமல் எங்கிருந்தும் நகருங்கள். அதை கூறிய பிறகு பிரம்மதேவர் அங்கேயே மறைந்து விட்டார். அப்போதிலிருந்து பெரிய தைத்தியர் முந்தைய பகைமையை நினைவில் கொண்டு கோபமடைந்து தேவர்களுக்கு பெரும் அழிவை ஏற்படுத்த தொடங்கினார். அவர் இங்கும் அங்கும் எங்கும் நகர மும்மூர்த்திகளை நிறுவினார். வர்ணாக்கள் மற்றும் ஆசிரமங்களின் கடமைகளில் அர்ப்பணிப்புடன் இருந்த இந்த இடத்தின் அனைத்து குடியிருப்பாளர்களும் பாவ மனப்பான்மை கொண்ட தைத்தியரால் பல்வேறு வழிகளில் அழிக்கப்பட்டனர். துன்மார்க்கர்கள் வசிக்கும் அந்த நகரத்தில் வேதங்களில் தேர்ச்சி பெற்ற பிராமணர்கள் அக்னிஹோத்திரம் செய்யவில்லை, சோமசாற்றை உட்கொள்ளவில்லை. முனிவரை, எங்கும் மக்கள் எந்த நீதியான செயலையோ அல்லது சடங்குகளையோ செய்யவில்லை. அவர்கள் ஸ்வாஹா, ஸ்வதா மற்றும் பஷத் ஆகியவற்றின் உச்சரிப்பு இல்லாமல் இருந்தனர். பூமி முழுவதும் உள்ள எந்த ஒருவரின் இல்லத்திலும் எந்த விழாவும் காணப்படவில்லை. எந்த தெய்வத்திற்கும் சன்னதி இல்லை, சிவ வழிபாடு இல்லை, யாகமோ மத கொடைகளோ பசுக்கள் மற்றும் பிராமணர்களை வழிபடுவதோ இல்லை. நல்ல நடத்தை கொண்ட மனிதர்கள் யாரும் இல்லை. மக்கள் கருணையும் மரியாதையும் இல்லாமல் இருந்தனர். நன்கொடையாளரோ அல்லது உதவி செய்யும் மனப்பான்மை இல்லாதவர், துறவி யாரும் காணப்படவில்லை. இவ்வாறு வியாசமா முனிவரே, அந்த நகரத்தில் உலகம் அழிந்துவிட்டதாக தோன்றியது. பிராமணர்கள் சாதாரண மக்களின் வேரில் உள்ளனர். பிராமணர்கள் வேதங்களின் வேர்களை கொண்டுள்ளனர். யக்ஞங்கள் அவற்றின் வேரான வேதங்களை சார்ந்துள்ளன. தெய்வங்கள் யக்ஞங்களில் வேரூன்றி உள்ளன. எனவே வியாசமா முனிவரே, அந்த துஷ்ட ஆன்மாவால் அனைத்தும் அழிக்கப்பட்டன. இதனால் தேவர்களின் அனைத்து குழுக்களும் அழிவு மற்றும் வீரிய இழப்புடன் நடைமுறையில் அழிக்கப்பட்டன. அவனால் தோற்கடிக்கப்பட்ட தேவர்கள் பூமியில் மனிதர்களைப் போல சுற்றி திரிந்தனர். மிகுந்த கவனத்துடன் கூடி ஆலோசனை செய்து அவர்கள் அனைவரும் அசுத்தங்கள் இல்லாத பிதாமகன் இருந்த இடத்திற்கு சென்றனர். திரிதாசர்கள், தெய்வங்கள் தங்கள் பெரும் பேரழிவுக்கான காரணத்தை விளக்கினர். அதை அறிந்ததும் உலகங்களின் தலைவரான தாத்தாவான பிரம்மதேவர் உடனடியாக எழுந்து திரிதாசர்களுடன் உமையுடன் சிவபெருமான் எப்போதும் இருக்கும் சிறந்த மகா கால வனத்திற்கு சென்றார். அனைத்து தீர்த்தர்களும் நாடிய தெய்வீக நகரமான அவந்தி அமைந்துள்ள இடத்திற்கு வந்தடைந்தார். சுயமாக பிறந்த 4 முக கடவுள் தேவர்களுடன் இணைந்து
ருத்ர சாரங்களில் புனித சடங்குகளான புனித சுத்தம் செய்தல், நீரினால் சுத்தம் செய்தல், தான தர்மம், ஜபம் மற்றும் ஹோமம் போன்ற அனைத்து புனித சடங்குகளையும் செய்தார். மகாகாலரை வணங்கிய பின்னர் பிரம்மதேவர் இந்த வார்த்தைகளை கூறினார். பிரம்மதேவர் கூறினார், மகாதேவரே, பக்தர்களுக்கு அச்சமின்மையை வழங்கும் தேவர்களின் இறைவனே, சூரர்களில் மிகச் சிறந்தவரே, தேவர்களின் மிகச்சிறந்த பணி பிரச்சனை கேட்கப்படட்டும். தேவர்கள் மற்றும் பிராமணர்களை கண்டிக்கும் திரிபுரா என்ற தைத்தியர்களின் இறைவன் தேவர்களுக்கு அதிகமாகவும் இடைவிடாமலும் அழிவை ஏற்படுத்துகிறார். 3 பரந்த நகரங்களை நிறுவிய பிறகு அவர் நகர்கிறார். இந்த பொல்லாத ஆன்மாவின் காரணமாக அங்கு நிலைநிறுத்தப்பட்ட அனைத்து உயிரினங்களும் அழிந்து போகின்றன. தனகரும் மற்றும் அசையாத அனைத்து குடிமக்களும் அழிக்கப்பட்டு விட்டோம். நகரங்கள், கிராமங்கள் மற்றும் முனிவர்களின் அனைத்து ஆசிரமங்கள், துறவிகள் மற்றும் துறவிகளின் வாசஸ்தலங்கள் உள்ளிட்ட கண்டங்கள் மக்கள் தொகை இழந்துவிட்டன. அனைத்து சூரர்களும் தோற்கடிக்கப்பட்டு தங்கள் ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். சூரர்கள் துன்மார்க்க திரிபுரத்தால் துன்புறுத்தப்பட்டு அவர் எங்கும் பயமின்றி சுற்றித் திரிகிறார். எனவே அவரை கொல்ல அனைத்து முயற்சிகளுடனும் ஒரு வழியை திட்டமிட வேண்டும். ஒழுக்கமான மனம் கொண்ட பிரம்மதேவரின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் மகாதேவர் நீண்ட நேரம் தியானம் செய்து பின்னர் பிரம்மதேவரிடம் பேசினார். மகாதேவர் கூறினார், பிரம்மதேவர் மற்றும் சக்கரர் தலைமையிலான சிறந்த சூரர்களே, இந்த துன்மார்க்க ஆன்மா கொண்ட தைத்தியரை வெல்லும் வழியை நான் ஏற்பாடு செய்வேன். உங்கள் சொந்த வெற்றியை விரும்பினால் நீங்கள் அனைவரும் அவந்தியில் தவம் செய்யுங்கள். அவந்தியில் ஹவனமாகவும் தானமாகவும் வழங்கப்படும் அனைத்தும் முற்றிலும் நித்தியமானவை. அனைத்து தேவர்களுக்கு இவ்வாறு கூறிய பிறகு சிவபெருமான் அங்கேயே மறைந்து விட்டார். அனைத்து பூதங்களும் பேய்களும் நாடிய தகன மைதானத்திற்கு சென்றார். அந்த துஷ்ட ஆன்மா கொண்ட தைத்திய திரிபுராவின் மீது வெற்றி பெறுவதற்காக சூரர்களின் தலைவர்கள் சாமுண்டாவின் உபாசனை வழிபாடு செய்தனர். பெரிய யாகங்களுக்கு ஏற்ற எருமைகளுடன் விலங்குகள், மலர்கள் மற்றும் பிற வழிபாட்டு பொருட்கள், பல்வேறு வகையான காணிக்கைகள், தானங்கள், தூபங்கள், விளக்குகள் போன்றவற்றுடன் காளை சின்னம் கொண்ட இறைவனும் அவனை வணங்கினர். துர்காதேவி புனிதமானவள், சம்சாரத்தின் கடக்க முடியாத கடலிலிருந்து பக்தரை மீட்பவள், திரிபுரத்தை வருங்கால அழிப்பவள், அசுரர்கள் சண்டன் மற்றும் முண்டனின் மரணத்தை முயற்சித்த மற்றும் அடைய கொடூரமானவள், தைத்தியர்களின் சூத்தினால் மிகவும் உற்சாகமாகவும் கோபமாகவும் இருந்தவள், சிவப்பு பற்களை கொண்ட ரக்தா, சிவப்பு என்று அழைக்கப்படும் அவள், சிவப்பு ஆடைகள் மற்றும் சிவப்பு மலர்கள் மாலைகள் அணிந்த துணிச்சலான அல்லது புத்திசாலி பெண், ஒரு எருமையை வாகனமாக வைத்திருப்பவள், கருமையான நிறமுடையவள், யக்ஷனை தனது இருக்கையாக கொண்டவள், புலியின் தோலை அணிந்தவள், மிகவும் பயங்கரமானவள், உலர் இறைச்சி உட்கொள்ளப்பட்டது. வழிபாட்டிற்கு பின்னர் இறைவன் தன்னை குறித்து மகிழ்ச்சி அடைந்து அங்கேயே தியானத்தில் இருந்தார். பின்னர் இந்த பிரபஞ்சத்தை தாங்கி ஆதரிக்கும் தெய்வமான பத்ரா மகிழ்ச்சியால் பிரகாசிக்கும் முகத்தால் மகிழ்ச்சி அடைந்தாள். சண்டிகா நேரடியாக கூறினாள். தேவி கூறினார், சூரர்களில் மிக சிறந்தவரை, நீங்கள் விரும்பும் எந்த வரத்தையும் கோரலாம். நீங்கள் குறிப்பிட்டுள்ள மற்றும் உலகங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் அனைத்தையும் நான் வழங்குவேன். பகவான் ஸ்ரீஹரி கூறினார், தேவி, நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் தேவர்களுக்கு முள் போன்ற பெரிய தைத்தியரான திரிபுராவை கொல்லக்கூடிய இந்த சிறந்த வரத்தை எனக்கு வழங்குங்கள். ஸ்ரீ தேவி கூறினார், மகாதேவரே, அவரை வெல்லுங்கள். நான் கொடுத்த இந்த சிறந்த ஏவுகணை பாசுபதத்தை எடுத்து கொள்ளுங்கள். சூரர்களில் மிகச் சிறந்தவரே, இது தைத்தியருக்கு அழிவுகரமானது. தனது கரங்களில் மகா பாசுபத சம்பு சங்கரர் என்ற ஏவுகணைகளை பிடித்து கொண்டு தைத்தியரை அழிக்க விரைவாக முன்னேறினார். அவர் ஏவுகணையை பெருமையுடன் உயர்த்தி அனைத்து உயிரினங்களையும் பயமுறுத்த முடியும் என்பதை காட்டினார். தேவியை வார்த்தைகளால் புகழ்ந்து அவர் முன்னேறினார். சூரர்கள் அவரை நெருக்கமாக பின்தொடர்ந்தனர். ஒரு அம்பால் ருத்ரர் அந்த பெரிய அசுரனை கொன்றார். மாயா யுத்தத்தில் மந்திரத்தை பயன்படுத்தி போராடுதல்,
சங்கரர் மந்திரத்தை நாடி சக மனிதனை 3ஆக பிரித்து அழியாதவர்கள் நாடிய இந்த அவந்தி நகரத்திற்கு திரும்பினார். முனிவர்கள், சித்தர்கள் மற்றும் சாரணர்கள் வெற்றியின் வாழ்த்துக்களை கூறினார்கள். தேவர்கள் மகிழ்ச்சியடைந்து வெற்றி என்ற முழக்கங்களுடன் அவரை புகழ்ந்தனர். தேவலோக பெண்கள் அங்கு நடனமாடினர். கந்தர்வர்கள் அழகாக மெல்லிசை பாடல்களை பாடினர். மக்களை மகிழ்விக்கும் வகையில் மங்களகரமான காற்று வீசியது. ஒவ்வொரு உயிரின இல்லத்திலும் வெற்றி முழக்கம் எழுந்தது. நெருப்புகள் எரிந்து அமைதியாயின. எல்லா இடங்களிலும் எழுந்த ஒலிகள் அமைதியாயின. முன்பு போலவே யக்ஞங்கள் மகிழ்ச்சியுடன், விழாக்கள் மற்றும் பண பரிசுகளுடன் செயல்படத் தொடங்கின. தேவர்கள் தங்கள் தங்கும் இடங்களுக்கு திரும்பினர். தானவர் உஜ்ஜிதன் வெற்றி பெற்று 3 உலகங்களிலும் புகழ் நிலைநாட்டப்பட்டதால் உஜ்ஜயினி என்ற பெயர் அனைத்து சிறந்த சூரர்களாலும் சனகர் உள்பட முனிவர்களாலும் அவந்திக்கு வழங்கப்பட்டது. இது பெயர் உஜ்ஜயினி பாவங்களை அழிக்கிறது. முன்னர் அவந்தி விரும்பிய அனைத்தையும் வரமாக வழங்கிய இந்த நகரம் வியாசமா முனிவரி அன்றிலிருந்து உஜ்ஜயினி என்ற பெயரை ஏற்றுக்கொண்டது. இந்த நகரத்தில் மனிதர்கள் புனித விரும்பிய செயல்கள், நற்செயல்கள் மற்றும் தான தர்மம் செய்தால் தீய செயல்களால் எழும் எந்த பாவமும் அவர்களின் உடலில் ஒட்டி கொள்ளாது. உஜ்ஜயினியில் மக்கள் தாங்கள் விரும்பும் தெய்வத்தை மதிக்கிறார்கள், வணங்குகிறார்கள். கல்வியை நாடுபவன் கிரீஷனை சிவபெருமானை வணங்குகிறான். செல்வத்தை நாடுபவன் செல்வத்தின் அதிபதியை குபேரனை வணங்குகிறான். மகனை தேடுபவன் சுரேஷனை சூரர்களின் அதிபதியை வணங்குகிறான். மகிழ்ச்சியை தேடுபவன் சூரியனை வணங்குகிறான். புத்தியை தேடுபவன் கணேசனை வணங்குகிறான். இன்பத்தை தேடுபவன் அங்கே மரியாதையுடன் தங்குகிறான். பாக்கியவான் இங்கு வசிப்பவன் எப்போதும் மனதளவில் தான் விரும்பும் அனைத்து இன்பங்களையும் அனுபவித்து மரணத்தின் போது சிவபெருமானின் நகரத்திற்கு செல்கிறான். அங்கே அவன் 100கணக்கான கோடி கல்பங்களுக்கு என்றென்றும் தங்குகிறான். இந்த புண்ணியத்தை படிப்பவன் அல்லது கேட்பவன் ஒரு பயங்கரமான கதை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறது. அவன் 1000 பசுக்களை தானம் செய்த பலனை பெறுகிறான். 103ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.